தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் உள்ள சமித்புர சது என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான திமுத்து சதுரங்கவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பல புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக நேற்றைய தினம் வெள்ளம்பிட்டிய சேதவத்தை பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றினை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 28 வயதுடைய இந்த சந்தேக நபர் இலங்கையிலிருந்து தப்பியோடி ஓமானில் தலைமறைவாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு கடந்த 18ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இது தொடர்பாக சிலோன் தமிழ் செய்தி பார்வை உங்களுக்கு சுட்டிக்காட்டியது. இதன் பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இதற்கு முன்னர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிவால்வர் ஒன்றும் 12 ரவைகளும் மட்டக்குழி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தலை சிறந்த இசைக்கலைஞர் கலாநிதி நந்தா மாலினியின் பூத உடல் தொடர்பான இறுதிக்கிரியைகள் பொருளை பொது மயானத்தில் இன்று இடம்பெறவுள்ளன. அன்னாரது பூத உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்போது நாவல விஜயபாகு மாவட்டத்தில் அமைந்துள்ள நந்தா மாலினி சங்கீத ஆசிரமத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை ஊழியர்களுக்காகவும் இணையவழி ஊடாக ரயில் பருவச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதியை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்றிருந்த விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய அக்டோபர் மாதம் அளவில் எந்தவித சிக்கல்களுமின்றி தனியார் துறை ஊழியர்களுக்கும் இந்த இணையவழி ரயில் பருவச்சீட்டு வசதியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துறை ஊழியர்களுக்காக இணையம் ஊடாக ரயில் பருவச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதி கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதேவேளை நாடு முழுவதும் உள்ள சாரதிகள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் புதிய சட்ட விதிகளும் ஒழுங்கமைக்கப்பட்ட விதிகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். அத்துடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களின் சாரதிகளும் பயணிகளும் பாதுகாப்பு ஆசனல் பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் சாரதிகளுக்கு 10 நாட்களுக்கான விசேட பயிற்சி வழங்குவதற்கும் சாரதிகளை இலக்காக கொண்டு தொடர்ச்சியாக நடமாடும் போதைப் பொருள் பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கும் தரம் வாய்ந்த மற்றும் பாதுகாப்பான வாகனங்களை மாத்திரம் சேவையில் ஈடுபடுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு SLS தரத்திலான பாதுகாப்பான தலை கவசங்கள் பயன்பாடு கட்டாயமாக்கப்பட்டதோடு எதிர்காலத்தில் மோட்டார் சைக்கிள்களுக்கென்றே தனியான ஒழுங்கு ஒன்றினை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரில் தங்கியிருந்த 3 சீன நாட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களில் ஒருவரை கடத்திச் சென்று கொலை செய்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் 3 சீன நாட்டைச் சேர்ந்த சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். கடந்த 2026 ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று இடம்பெற்றிருந்த இச்சம்பவம் குறித்து கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சீன நாட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய மேலதிகமாக 3 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த 3 சீன நாட்டவர்களும் தற்போது இலங்கையில் தங்கியிருப்பதுடன் சுற்றுலா விசாவில் வருகை தந்த இவர்களின் செல்லுபடியாகும் விசா காலம் முடிவடைந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேற்படி சந்தேகத்திற்கிடமான 3 சீன நாட்டவர்களும் வான் அல்லது கடல் வழி ஊடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு தப்பியோடக்கூடும் என்பதால் அவர்களை கைது செய்ய பொதுமக்களின் ஆதரவை போலீசார் கோரியதுடன் சந்தேக நபர்களின் புகைப்படங்களையும் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர்.